நிறைய ஸ்டூடெண்ட் சார் பைலிங்ல வந்து கான்டெக்ட் பண்ணுங்க, இங்கிலீஷ் மீடியத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டதுனால டிஎன்பிசி குரூப் 4 விட இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. யாருக்கு ஈஸி அப்படின்னா ஒரு எஸ்பி ஆபீஸ்ல டிஎஸ்பி பதவியில் அமரலாம். இது எல்லாமே உங்களோட கையில மட்டும்தான் இருக்கு. டிஎன்பிசி நடத்தக்கூடிய குரூப் 1 எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பா ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் இன்டர்வியூ இந்த 3 ஸ்டேஜுக்குமே ஃப்ரீயாவே 5ஆம் டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம காண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் இப்போ டெஸ்ட் பேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லா 3 டெஸ்ட் வந்து நம்ம தமிழ் மீடியத்துல மட்டும் காண்டக்ட் பண்ணோம். நிறைய ஸ்டூடெண்ட் சார் பைலிங்ல வந்து காண்டக்ட் பண்ணுங்க, இங்கிலீஷ் மீடியத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டதுனால நம்ம இப்போ 4வது டெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லா பைலிங் மோட்ல கம்ப்ளீட் பண்ணி நம்ம முடிச்சாச்சு. ஓகே, அதே மாதிரி இந்த எக்ஸாமை பொறுத்த மட்டும் டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாமினேஷனுக்கு நீங்க ரொம்ப படிக்கணும், ரொம்ப கஷ்டப்படணும், அதே மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் இல்லாம யாரெல்லாம் முயற்சி பண்றாங்களோ அவங்க எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லா பாஸ் பண்ணி வேலைக்கு போகலாம். அதே மாதிரி இந்த எக்ஸாமினேஷன் இப்போ வரைக்குமே 4 டெஸ்ட் வந்து முடிஞ்சிருக்கு. இந்த 4 டெஸ்ட்டுமே ஆல்ரெடி கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்க, அதே மாதிரி ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க, சேம் டைம் டாக்டர் எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆர்த்தோ, சித்தா இந்த மாதிரி டாக்டர்ஸுமே வந்து இந்த எக்ஸாமை எழுதிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம குரூப் 4 மட்டும்தான் ப்ரிப்பரேஷன் பண்றோம், ஆனா என்னுடைய கனவு ஒரு டிசி டிஎஸ்பியா இருக்கு, நான் ப்ரிப்பரேஷன் பண்ணல, டெஸ்ட் போட்டு பார்க்கல அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அட் சேம் டைம் டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாமை பொறுத்த மட்டும் டிஎன்பிசி குரூப் 4 விட இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. யாருக்கு ஈஸி அப்படின்னா தன்னம்பிக்கையோட தன்னுடைய கனவுக்காக யாரெல்லாம் படிக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே ஈஸி. அதை விட்டுட்டு அவங்க சொன்னாங்க நான் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ண மாட்டேன், இவங்க சொன்னாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் வந்து எந்த விதமான எஃபர்ட்டுமே போட மாட்டேன் அப்படின்னா ஒரு காலமும் இந்த எக்ஸாம் மட்டும் இல்ல குரூப் 4 எக்ஸாம் கூட வந்து பாஸ் பண்ண முடியாது. ஓகே, சேம் டைம் டிஎன்பிசி குரூப் 1 பொறுத்த மட்டும் காம்படிஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்க நல்லா படிக்கீங்க, நல்லா அப்டேட்டா இருக்கீங்க அப்படின்னா ஈஸியா இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி ஒரு கலெக்டரேட் ஆபீஸ்ல ஒரு டிசி பதவியில் அமரலாம். அதே மாதிரி ஒரு எஸ்பி ஆபீஸ்ல டிஎஸ்பி பதவியில் அமரலாம். இது எல்லாமே உங்களோட கையில மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரி நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சார் டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாமை பொறுத்த மட்டும் பெண்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்காங்க, ஆண்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்கீங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்க நல்லா படிக்கீங்க, நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியா நீங்களுமே ஒரு டிசியாவோ ஒரு டிஎஸ்பியாவோ வந்து அமரலாம். நீங்க ப்ரீவியஸ் ரிசல்ட் எடுத்து பாருங்க. அதே மாதிரி டிசி டிஎஸ்பி இந்த ரெண்டுலையுமே வந்து நிறைய பெண்கள் இருந்தாலும் கூட ஒரு சில இடத்துல ஆண்களுமே வந்து இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஆண்களை பொறுத்த மட்டும் என்ன பண்றாங்க அப்படின்னா படிக்காங்க, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா இது நம்மளால முடியாது அப்படிங்கிற மாதிரி குவைட் பண்ணிடுறாங்க. ஆனா பெண்களை பொறுத்த மட்டும் இது நம்மளால முடியும், நம்மளுடைய கனவு ஒரு டிசி டிஎஸ்பி அப்படிங்கிற மாதிரி ஒரு பிடிவாத காரணமாக ஈஸியா வந்து போஸ்டிங்ல வந்து போறாங்க. அதனால இது பெண்களுக்கு மட்டும்தான் இந்த போஸ்டிங், ஆண்களுக்கு வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி புலம்பாம நீங்க படிச்சீங்க, மார்க் அதிகமா ஸ்கோர் பண்றீங்க அப்படின்னா நீங்களுமே டிசி டிஎஸ்பி பதவியில வந்து அமரலாம். அதே மாதிரி நான் ப்ரீவியஸ் வீடியோ வந்து சொல்லியிருப்பேன், எஸ்ஐ மட்டுமே வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ் கிடையாது. டிஎன்பிசி நடத்தக்கூடிய குரூப் 1 எக்ஸாம்ல டிஎஸ்பி, அதே மாதிரி டிஎஃப்ஓ அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட் அதுவுமே வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ் தான். இந்த யூனிஃபார்ம் போடணும் அப்படின்னா எப்படி வேணா போடலாம். அதை விட்டுட்டு எனக்கு வந்து வயசு இல்லை, ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி வந்து புலம்பாதீங்க. அதே மாதிரி நீங்க புலம்பிக்கிட்டு மட்டும்தான் இருக்கீங்க அப்படின்னா ஒரு காலமும் வந்து நம்ம லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியாது. நம்ம புலம்பாம அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்குமோ அப்பந்தான் வந்து ஈஸியா நம்ம லைஃபுக்கான ஒரு ரீசனை வந்து பிடிக்க முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா நம்ம டெஸ்ட் பேஜை பத்தி எல்லாருக்குமே தெரியும். நம்ம நியூ சிலபஸ் வைஸ் தான் கான்டெக்ட் பண்றோம். அதே மாதிரி நியூ சிலபஸ்ல எந்தெந்த டாபிக்ல மார்க் அதிகமா இருக்கோ அதை எல்லாத்தையுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கவர் பண்றோம். சேம் டைம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பைலிங் மோட்ல நம்ம டெஸ்ட் கான்டெக்ட் பண்றோம். ஸோ தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் நீங்க எந்த மீடியம் இருந்தாலுமே நம்ம டெஸ்ட் பேஜை வந்து அட்டன் பண்ணி ஈஸியா ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 24 டெஸ்ட் இருக்கு. இந்த 24 டெஸ்ட் நீங்க நல்லா சக்சஸ்ஃபுல்லா படிக்கீங்க அப்படின்னா வரக்கூடிய குரூப் 1 எக்ஸாமினேஷனை ஈஸியா வந்து பாஸ் பண்ணலாம். அதை விட்டுட்டு எனக்கு வந்து டைம் இல்லை, அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி புலம்புனீங்க அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே, அதே மாதிரி நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன், டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாமை பொறுத்த மட்டும் நீங்க அப்டேட்டா இருந்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர அதை விட்டுட்டு ஒரு நாள் படிக்கிறது அடுத்து 10 நாள் படிக்காம இருக்கிறது இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா குரூப் 1 பொறுத்த மட்டும்
தலைமை பதவி. அந்த தலைமை பதவிக்கு உங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா தகுதிப்படுத்திக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து ஈஸியா இருக்குமே தவிர, நான் தகுதியே படுத்த மாட்டேன், எனக்கு கஷ்டமே இல்லாம ஈஸியா வரணும் அப்படின்னா குரூப் 1 மட்டும் இல்ல, குரூப் 4மே வந்து கிடைக்காது. ஓகே, ஸோ சிலபஸ் வைஸ் நம்ம டெஸ்ட் எல்லாமே காண்டக்ட் பண்றோம். அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் வைஸ் தான் நம்ம வந்து காண்டக்ட் பண்றோம். ப்ரீவியஸ் கொஸ்டின்ல எப்படி கொஸ்டின் எல்லாமே டஃபா இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் காண்டக்ட் பண்றோம். ஆல்ரெடி டெஸ்ட் எழுதுன எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ஓகே, அதே மாதிரி நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பைலிங் முறையில் வந்து டெஸ்ட் இருக்கு. தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருமே இதை வந்து ஈஸியா அப்ரோச் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, கொஸ்டின் பேட்டர்னை பொறுத்த மட்டும் நம்ம பைலிங் முறையில் இருக்கு. சேம் டைம் இந்த கூற்றுக பொறுத்துக, அதே மாதிரி கொஸ்டின் வந்து ஒரு 4 லைன் இருக்கும், ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் லைனா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின், இந்த மாதிரி நம்ம கொஸ்டின்லாம் நம்ம டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது மட்டும்தான் ஒரிஜினல் டெஸ்ட்ல அந்த 3 ஹவர்ல அந்த 200 கொஸ்டினை நம்ம எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணணும், அதே மாதிரி ஈஸியான கொஸ்டின், டஃப்பான கொஸ்டின், ட்விஸ்டட் கொஸ்டின், இது எல்லாத்தையுமே நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் ஈஸியா வந்திருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஆல்ரெடி குரூப் 4 பாஸ் பண்ணி இப்போ போஸ்டிங்ல இருக்கக்கூடியவங்க, அதே மாதிரி இப்போ ரீசெண்ட் டைம்ல குரூப் 4 அப்பாயின்மெண்ட் வாங்கினவங்க, அதே மாதிரி குரூப் 2 பாஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்கவங்க, அதே மாதிரி ஜாப்ல இருக்கிறவங்க, இது போக டிஎன் யூசரிப் நடத்தக்கூடிய கிரேடு 2 பிசி, கிரேடு 1 பிசி, ஹெட் கான்ஸ்டபிள், எஸ்ஐ, இவங்க எல்லாருமே வந்து டிஎஸ்பி பதவிக்கு வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அதுல ஒரு சில பெண்கள் அண்ட் ஆண்கள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா டிசி பதவிக்குமே வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு கேட்டகரி. அதே மாதிரி டாக்டர், உங்க எல்லாருக்குமே தெரியும், டாக்டர் அப்படின்னா ஒரு கிளினிக் வச்சவங்க அப்படின்னா ஈஸியா வந்து ஏர்ன் பண்ணலாம். பட் ஸ்டில் இருந்தாலுமே என்னுடைய கனவு வந்து டிசியா இருக்கு, டிஎஸ்பியா இருக்கு அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோட அவங்க டாக்டரை ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் கூட, கிளினிக் வச்சிருந்தாலும் கூட, அந்த கிளினிக் டைம்ல பேஷண்ட் வராத டைம்ல நம்முடைய டெஸ்ட் பேஜ் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய டாக்டர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க, நான் வீட்டில் தான் இருக்கேன், இல்லைனா காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கேன், எனக்கு வந்து டைமே இல்லை அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா ஒரு டாக்டரால, ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயால நம்ம டெஸ்ட்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியுது அப்படின்னா ஏன் உங்களால வந்து பண்ண முடியாது? ஸோ அவங்களுக்கு வந்து ஆசை இருக்கு. அந்த ஆசை மட்டும் இல்லாம இதை விட்டுறக்கூடாது, இந்த வாய்ப்பை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவ் இருக்கு, அதனால வந்து ப்ராக்டிஸ் பண்றாங்க. ஸோ திங்க் பண்ணி பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர, அதே மாதிரி முயற்சி பண்ணா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நான் எந்த விதமான எஃபோர்ட்டுமே போட மாட்டேன், ஈஸியா கிடைக்கணும் அப்படின்னா இது மட்டும் இல்லை, எதுவுமே வந்து கிடைக்காது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, குரூப் 1 பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்ட் நம்ம முயற்சி பண்ணணும், அதுக்கப்புறமா பயிற்சி பண்ணணும். இந்த ரெண்டுமே ஈக்குவலா நம்ம கன்சிடென்சியா நம்ம பண்றோம் அப்படின்னா ஈஸியா சக்சஸ்ஃபுல்லா வந்து பாஸ் பண்ணலாம். இது நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ப்ரீவியஸ் எக்ஸாம்ல நிறைய பேர் வந்து யாரெல்லாம் கன்சிடென்சியா ஃபாலோ பண்ணாங்களோ, ப்ராக்டிஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே பாஸ் பண்ணி இப்போ போஸ்டிங்ல வந்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஒரு நாள் படிக்கிறது, அடுத்து 10 நாள் படிக்காம இருக்கிறது, அடுத்து கால்பர் வந்த பிறகு படிக்கிறது, இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா இப்போ மட்டும் இல்லை, எப்போதுமே வந்து பாஸ் பண்ண முடியாது. சேம் டைம் நம்ம போட்டித் தேர்வை பொறுத்த மட்டும் டே டு டே லைஃப்ல டெய்லியுமே வந்து நம்ம ரொட்டீனா வந்து அப்டேட்டா இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் பாஸ் பண்ணி போறாங்க. அதை விட்டுட்டு ஆடிக்கு ஒருக்க அமாவாசைக்கு ஒருக்க படிக்காங்க அப்படின்னா அவங்க வந்து யாருமே பாஸ் பண்ணி போறது கிடையாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் குரூப் 1 பொறுத்த மட்டும் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ, இந்த 3 ஸ்டேஜ் இருக்கு. ப்ரிலிம்ஸை பொறுத்த மட்டும் உங்க எல்லாருக்குமே தெரியும், அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின், ஒரு கொஸ்டின் 4 ஆப்ஷன் இருக்க போது, அந்த 4 ஆப்ஷன்ல சரியான ஆன்சர் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ண போறோம். ஸோ நீங்க தமிழ் மீடியம்னா தமிழ்ல ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க, இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ்ல வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. அதை விட்டுட்டு அங்கிட்ட ஒரு கால் இங்கிட்ட ஒரு கால் வந்து வைக்காதீங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பெஸ்ட்டாக வருதோ அதை நீங்க சூஸ் பண்ற பட்சத்தில் ஈஸியா வந்து பாஸ் பண்ணலாம். ஓகே, சேம் டைம் நம்முடைய டெலிகிராம் குரூப்ல டெய்லியுமே வந்து நம்ம எக்கனாமிக், அதே மாதிரி பாலிட்டி, ஹிஸ்டரி, ஜியாகிரபிக், மேத்ஸு, ரீசனிங், தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம், இது எல்லாமே நம்ம குயிஸா வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் நீங்க டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெய்லியுமே வந்து உங்களை நீங்க மேம்படுத்திக்கலாம். ஓகே, அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்துல இருந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டை பத்தியுமே நம்ம சிறப்பு அம்சங்கள் பத்தி நம்ம போட்டுட்டு இருக்கோம். அதையுமே நீங்க வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஸ்டேட்டை பத்தியுமே வந்து யூனிக்கான அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே போடுறோம். அதேமே நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். ஆல்ரெடி நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம்ல இருக்கீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ புதுசாக நீங்க யாராவது ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்குமே இது வந்து அப்டேட் ஆகும். ஓகேவா? ஸோ சேம் டைம் நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நியூ சிலபஸ் வைஸ் அந்த நியூ சிலபஸ்ல எந்தெந்த யூனிட்ல மார்க் எங்க அதிகமா ஸ்கோர் ஆகுதோ அது எல்லாத்தையுமே நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா வந்து மார்க் கம்மியா இருக்கிற டாபிக் எல்லாமே வந்து கவர் பண்ற மாதிரி இருக்கும்.
இப்படி நீங்கள் கவர் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா மார்க் வந்து ப்ரிலிம்ஸில் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம இன்னைக்கே பண்ணணும். அதை விட்டுட்டு நாளைக்கு பண்ணிக்கலாம், அடுத்த வாரம் பண்ணிக்கலாம், அடுத்த மாதம் பண்ணிக்கலாம் அப்படின்னா காலங்கள் வந்து போய்கிட்டே இருக்கும். நமக்கு படிக்கக்கூடிய அந்த சிலபஸ் வந்து கூடிக்கிட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு நீங்கள் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நமக்கே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம படிக்கும், நாளைக்கு படிக்கும், 1 வீக் படிக்கும், அடுத்து 1 மந்த் படிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சிலபஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிக்கிட்டே வரும். அதை விட்டுட்டு நாளைக்கு படிச்சுக்கலாம், நாளை கழிச்சு படிச்சுக்கலாம், அடுத்த வாரம் படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிலபஸை பார்க்க மாட்டோம், அடுத்து படிக்க மாட்டோம், நம்ம அடுத்து படிக்கலாம்னு சொல்லி புக் எடுப்போம். அப்போ வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து முட்டி மோதி நிற்கும். அதனால இன்னைக்கே பண்ணுங்க. அதை இன்னைக்கே பண்ணினீங்க அப்படின்னா நல்லாவே நமக்கு வந்து லைஃப் வந்து மாறும். ஓகே, ஸோ சேம் டைம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஸ்டடீஸில் நல்லா ஃபோக்கஸ்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய டிசி கனவு, டிஎஸ்பி கனவு வந்து நிறைவேறும். அதை விட்டுட்டு நான் படிக்கவே மாட்டேன், டெஸ்ட் எதுவுமே போட மாட்டேன், முயற்சி கூட பண்ண மாட்டேன், மற்றவங்க சொல்கிறத நான் வந்து நம்புவேன் அப்படின்னா இப்போ மட்டும் இல்லை எப்போதுமே வந்து நம்ம லைஃப்பில் நம்ம வெற்றி அடைய முடியாது. அதே மாதிரி டிசி, டெப்டி கலெக்டர், டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், இது எல்லாமே வந்து தலைமைத்துவம் முக்கியமான ஒரு போஸ்டிங். இந்த முக்கியமான போஸ்டிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டே டு டே லைஃப்பில் நீங்கள் அப்டேட்டாக இருந்தால் மட்டும்தான் கிடைக்குமே தவிர அதை விட்டுட்டு எந்த விதமான முயற்சி பயிற்சி இல்லை அப்படின்னா ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. சேம் டைம் இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய பெண்கள் வந்து டெப்டி கலெக்டராகவும் அதே மாதிரி டிஎஸ்பி பதவியிலையுமே வந்து அமர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னா பெண்களை பொறுத்த மட்டும் கன்சிடென்சியாக வந்து படிக்காங்க. அதே மாதிரி ஒரு சில ஆண்கள் வந்து நல்லா கன்சிடென்சியாக படிக்காங்க, ஈஸியாக அவங்களுமே வந்து டிசி, டிஎஸ்பி பதவியில் வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 5 பதவியில் இருக்குது, அதுலேயுமே வந்து பதவியில் அமர்ந்தாங்க. ஓகே, ஸோ முயற்சி பண்ணுறீங்க, பயிற்சி எடுக்கீங்க அப்படின்னா நீங்களுமே டிசி, டிஎஸ்பி பதவியில் வந்து அமரலாம். சேம் டைம் 5வது டெஸ்ட்டு இனி வரக்கூடிய 20 டெஸ்ட்டுமே நம்ம பைலிங் மோட்ல தான் வந்து கான்டெக்ட் பண்ண போகிறோம். அது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர், அதே மாதிரி டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா கொஸ்டின் பேப்பர் எல்லாமே கிடைக்கும். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் வந்து வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் குரூப் ரெண்டுலேயுமே வந்து கொஸ்டின் வந்து அப்டேட் ஆகும். அந்த கொஸ்டினை யாரெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களோட ஓஎம்ஆர் ஷீட்டை வாட்ஸ்அப் டெஸ்ட் பேஜ் நம்பருக்கு சப்மிட் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே நம்ம ஆன்சருக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, அதை விட்டுட்டு சும்மா ஆன்சருக்கையும் போட்டுட்டு கொஸ்டின் போட்டோம் அப்படின்னா யார் படிக்கா யார் படிக்கல அப்படிங்கிற மாதிரி தெரியாது. அதனால யாரெல்லாம் ப்ராப்பராக படித்து ஓஎம்ஆர் சப்மிட் பண்ணுறாங்களோ ப்ராப்பராக பண்ணுறவங்களுக்கு நம்ம ஆன்சருக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். அது நீங்கள் பார்த்து செக் பண்ணி உங்களுக்கு என்ன மார்க் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்கள். படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணலாம், படிக்கவே இல்லை அப்படின்னா எந்த எக்ஸாமும் வந்து பாஸ் பண்ண முடியாது. ஸோ அப்டேட் பண்ணுங்கள், அப்டேட் பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த வீடியோ தொகுப்பை டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து மாணவிகள் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே நம்ம சேனலில் வந்து அப்டேட் ஆகும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.